ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரசவடை. இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சும்மாவும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: புளி, உப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, மிளகு, பூண்டு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ட்ரையாக பொடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது பொடிச்சாச்சு. இது கூடவே நீங்கள் ஒரு தக்காளி, நம்ம ஏற்கனவே புளி சேர்த்துருக்கோம், அதனால ஒரு தக்காளி போதும். சின்ன தக்காளியை எடுத்து அதையும் இது மாதிரி அந்த ட்ரைட் ஸ்பைசஸ் கூட அரைச்சி எடுத்துருங்க. அப்புறமா நான் ஏற்கனவே புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதில் அந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். அப்புறமா இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, கடைசியாக கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா தாளித்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ரசத்தில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பருப்பு வடை ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பருப்பு வடையை நம்ம கொதிக்க வச்சுருந்த ரசத்தில் போட்டுடலாம். போட்டு ஊற விட்டுறலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா இது ரெடி ஆயிரும். இதை நீங்கள் இப்போது சர்வ் பண்ணலாம். இப்போ ரச வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.